What is the status, Archana? Save money, not for today, not for tomorrow, but for the future generation, Gautam. Archana, I asked about the work status. சாரி நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். ஒர்க் ஸ்டேட்டஸ் தானே ஏதோ பண்ணிட்டே இருக்கேன், முடிச்சிடுவேன் கொஞ்ச நேரத்தில். Archana, your signal is weak. Check your Wi-Fi. ஷோ இப்போ கரெக்டாக வருமே. Yeah, it's perfect now. தெரியும். Okay, Archana, thank you. தேங்க்யூ. சை, முதல்ல இந்த பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு வைஃபை ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைஃபை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வேலை பார்க்கறது கஷ்டம் போல இருக்கு. ஐயோ, உங்களுக்கு வேலை பார்த்தே முடி நினைச்சிரும் போல. சர்ப்ரைஸ். நாயே, நீ என்ன வந்து திடீர்னு நிக்கிற? நீ தான் வெளியே கூப்பிட்டா பெட்ரோல் செலவுன்னு வரமாட்டேங்கிற, அதான் நானே வந்தேன். தெரிஞ்சா சரி. ஏய், நீயே செவத்தோட பள்ளி மாதிரி வச்சு உட்காந்துட்டு இருக்க, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதானே? ஆட விளக்கண்ண, இங்க என்ன வைஃபை சிக்னல் உங்க அப்பா நான் கட்டி வச்சிருக்கான், இங்கதான் கிடைக்கும். உன் வைஃபை ரூட்டர் இவ்வளோதான் சிக்னல் கிடைக்குதா? என்னோட வைஃபை இவ்வளவுதான் ரேஞ்ச் கிடைக்குதுன்னு இல்ல, சங்கர் அங்கிளோட வைஃபை இங்க மட்டும் தான் ரேஞ்ச் கிடைக்கும். இல்ல புரியல. டேய், நம்ம ஆபீஸ்ல வைஃபைக்கு காசு தராங்க, அதை வச்சு நான் வைஃபை வாங்கி வைக்கலாம். ஆனா பாவம்டா சங்கர் அங்கிள், மாசம் வைஃபைக்கு காசு கட்டுறாரு. யாருக்கு? அவரோட 4 வயசு பிள்ளைக்கு. அவன் ரைம்ஸ் பாக்குறதுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் எதுக்குடா? அவரும் அவங்க வைஃபும் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டா அந்த பையனும் அந்த பாட்டியும் வீட்டுல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு இன்டர்நெட்? ஆனா அவங்க இன்டர்நெட் நமக்கு யூஸ் ஆகும் பாத்தியா? இந்த 2 இன்டர்நெட்டையும் சேவ் பண்றதுக்காக தான் இந்த பிளான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுவும் ஒரு பொழப்பு, காசு மிச்சமாவுதுல. சரி, சாப்பிட போறோம், வரியா? நாளா வரல, நான் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுத்தாலும் செலவாகும். நான் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்டு இருந்து காய்கறி எல்லாம் உஷார் பண்ணி வச்சிருக்கேன், நான் சமைச்சு தரேன், சாப்பிட்டு போ. இந்த கஞ்ச ஜென்மம் திருந்தாது. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தும் ஆட்டையை போட்டாச்சு. வேற என்ன பேலன்ஸ்? சுகர் என்ன இந்த ரேட்டு போட்டிருக்கு? சரி, ஹெல்த்தி சுகர் செக் பண்ணுவோம். என்னடா இது அதுக்கு மேல ரேட்டா இருக்கு? பேசாம சுகர் கட் பண்ணிடலாமா? மைசூர் பாக் வெறியரா இருக்கிற நம்மளால சுகர் கட் எப்படி பண்ண முடியும்? ஆஃபீஸ்ல பாதி பேர் சுகர் கட்ல தான் இருக்காங்க. கெஃபெட்டீரியாவுக்கு போய் ஒரு 10 பேக்கெட் ஆட்டையை போட்டா இந்த மாசம் சுகரை ஓட்டிடலாம். கரெக்ட், இந்தா வரேன். யாரும் இல்ல, அப்படியே எடுத்துடலாமா? இல்ல மாட்டிப்போம். 70-30 தான் கரெக்ட். என்ன பண்ற? நல்ல வேலைடா நீ வந்த. நானே எப்படி மொத்தமா எடுத்து என் பாக்கெட்ல வைக்கலாம்னு பார்த்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ. இது எதுக்கு எடுத்துட்டு இருக்க? அப்ரைசல் அடி வாங்கினதை அப்படி இப்படி பண்ணி சரி பண்றேன். ஏண்டா, நம்ம கிட்ட வாங்குற காசுக்கு சக்கரையாவது எடுத்துட்டு போவோம்டா, சும்மா தானே கிடக்கு. வெளியில ஒரு பாக்கெட் சக்கரை 60 ரூபா விக்குது. என்னமோ பண்ணு, நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல. இவனுக்கு 1 கிலோ தரலான்னு பார்த்தா ஓவரா பண்றான். போ, யுவர் லாஸ். ஓகே, இந்த மாசத்துக்கு இவ்வளவு சக்கரை போதும். எனக்கு அழகா பூவெல்லாம் பறிச்சு கொடுக்குற. தேங்க்யூ. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். அர்ச்சனா, நாளைக்கு பார்க்க வேணாம். ஏன், என்னாச்சு? எங்கேயாவது வெளியே போறியா? இல்ல, இனி என்னைக்குமே பார்க்க வேணாம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? என்ன திடீர்னு பிரேக்கப் கிக்கப்னு எனக்கு புரியல. எனக்கு இல்ல, நீ பண்றதா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு உன்ட்ட சிக்கன் ரைஸ் கேட்டேன், நீ என்ன பண்ண? சிக்கன் போட்டோவையும் ரைஸையும் எடுத்துட்டு வந்துட்டு இந்த சிக்கன் போட்டோவை பார்த்துட்டு இந்த ரைஸ் சாப்பிட்டு இதான் சிக்கன் ரைஸ்னு சொன்னேன். நான் கூட ஏதோ ஆசினி மாதிரி லூஸ் மாதிரி பண்றேன்னு நினைச்சேன். நீ அது உண்மையா தான் சொல்லியிருக்க. அன்னைக்கே நான் பக்கத்து வீட்டுல இருந்து வைஃபை திருடுற, அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சுகர் திருடுற. எனக்கு நீ பண்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், அமைதியாரு. என்ன சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா சும்மா திருடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் இங்க சம்பாதிக்கிற காசை சேவ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஏண்டா, நான் என்ன அடுத்தவன் காசையா ஆட்டைய போடுறேன்? எனக்குன்னு வர சம்பளத்தை என்கிட்ட இருக்கிற காசை சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு? இல்ல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். வெளியே போய் பாரு, எவ்வளவு லவர்ஸா அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இது செலவு பண்ணு, அது செலவு பண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களும் கையில இருக்கிற காசெல்லாம் பார்த்தாம ஆன்லைன்ல கடன் வாங்கிலாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டா உன்கிட்ட 1 பைசா செலவு பண்ணுன்னு கேட்டிருக்கனா? எனக்காக இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கனா? என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் பேட் லக். சாரி, நான் தான் ஏதோ தப்பா யோசிச்சுட்டேன். சாரி, இப்படி பண்ண மாட்டேன். அப்போ இனிமே ஆபீஸ்ல எக்ஸ்ட்ரா பாக்கெட் சுகர் இருந்தா மினிமம் 4 மேக்ஸிமம் 6 எடுத்து பாக்கெட்ல ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். குட். சரி, பை. இரு,
எப்படியும் உள்ள பால் டீ எதுவுமே இருக்காது. ம், நான் ஒரு ஆளுக்கு அளவா டீ வாங்கிட்டு வரேன், 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கோ. என்ன சொல்ற? வரேன், பாய். ம்.